இன்னைக்கு நாம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன மர்ஷலோ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பலன் என்னன்னா, படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட குவிச்சு வச்சிருப்பாங்க. சம்மர் கேம்புக்கு நம்ம படத்தோட ஹீரோ போறாரு. அங்க போனதுக்கு அடுத்தது அங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி தெரிய வருது. யார் அவங்க? இவங்கள வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி இது? இதுல இருந்து ஹீரோ தப்பிச்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலே ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தா அவர் ரூம் முழுக்க தண்ணியா இருக்கிற மாதிரி, அவர் வச்சிருக்க பொருள் எல்லாமே வந்து பார்த்தா தண்ணியில மிதக்கிற மாதிரி இருக்கு. அதோட இந்த பையனோட வயிற்றுல இருந்துமே வந்து பார்த்தா தண்ணியானது வெளியே வர மாதிரி இருக்கு. என்னடா அது படத்தோட ஆரம்பத்துல இப்படி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குனு இந்த பையன் தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். இவருக்கு எல்லாமே கனவா கண்டுட்டு இருக்கான் போல இருக்கு. இதுக்கு அடுத்ததா இந்த பையன் வீட்டோட வாசல உட்காந்துருக்கான். புதுசா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த பையனுக்கு வந்து பார்த்தா எதிர ஒரு சில பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட போயிட்டு பால் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது, நம்மள சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் தன்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சரியான இன்டர் ஓவர் என்டர் யார்கிட்டயும் வந்து பார்த்தா பேச மாட்டான், பழக மாட்டான். அவளை சீக்கிரம் இந்த எல்லாத்தையுமே அவங்க தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பேரனுக்கு என்ன இவருக்கு இந்த வீட்டுக்கு வந்து பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது கரெக்டா அந்த பையன் என்ன பண்றானு, என்ன ஆனாலும் பரவாயில்ல எதிரில் இருக்கவங்க கிட்ட போய் நான் பேசணும், அவங்க கிட்ட போய் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னையும் உங்க ஆட்டத்துல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவங்க போடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமா போயிட்டு பயமா போயிட்டு வர. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா வீட்டுல சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காரான். யார் யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அப்புறம் தாத்தா சொல்லிட்டு 4 பேர் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான். அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க இந்த ஏரியா பத்தி பேசிட்டு இருக்காங்களா, அது அவங்க தாத்தாக்கு புரியுது. தன்னோட பேரனுக்கு வந்து பார்த்தா இந்த ஏரியா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே சம்மர் கேம்புக்கு எப்ப போற, எத்தனை மணிக்கு கிளம்புற, எப்ப வருவ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோ சொல்றானே எனக்கு அந்த சம்மர் கேம்புக்கு போக பிடிக்கவே பிடிக்கல அப்படின்ற. அம்மாவும் அப்பாவும் எனக்கு விருப்பம் இருக்கான்னு கூட கேட்காம என்ன அனுப்பி விடுறாங்க. எனக்கு அதுல வந்து பார்த்தா விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு தாத்தா என்ன சொல்றானு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்க வந்து பார்த்தா உனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜாலியான ஒரு வயசுனா அது இதுதான். இப்போ போயிட்டு நீ ஜாலியா இல்லாம கடைசி காலத்துல என்ன மாதிரி இருக்கும் போது நீ சந்தோஷமா இருக்கும்னு நினைக்க போற, போயிட்டு வா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது பேரனுக்கு வந்து பார்த்தா அங்க போனாலே ஒரு மாதிரி பயம் ஏற்படுது. நான் வந்து தனியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு தாத்தா என்ன பண்றானா கையில ஒரு கத்தியை கொடுக்குறாரு. இந்த கத்தியை வந்து பார்த்தா நீ கையில வச்சுக்க, இந்த கத்தியை வந்து பார்த்தா உனக்கு ஆபத்துல உதவும், எந்த நேரத்தையும் இதை கையில வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாரு. கத்தி அப்படின்றதோ நீங்க இந்த படத்துல காட்டுற மாதிரி பெரிய அருவா வீச்சருவா அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. சாதாரண ஒரு பேனா கத்தி நகை வெட்டுவோம் பாத்தீங்களா, அந்த நகை வெட்டுற கத்தியை வந்து பார்த்தா அந்த பேரனுக்கு கொடுத்திருக்காரு போல இருக்கு. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது பேரனும் வந்து பார்த்தா விருப்பமே இல்லனாலும் நான் வந்து பார்த்தா இந்த சம்பர் கேம்புக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது டக்குனு வந்து பார்த்தா தாத்தா நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே சாயிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் போல இருக்கு, நெஞ்சு வலிக்குதோ போல இருக்கு. உடனே அப்பா அம்மா எல்லாரும் வந்து பார்த்தா ஆம்புலன்ஸ் கூப்பிடு, டாக்டரை கூப்பிடு, நர்ஸை கூப்பிடு அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா ஆல்ரெடி தாத்தா வந்து பார்த்தா டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பத்துக்கு ரெடியா இருக்கிறாரு, கிளம்பிட்டாரு. இது தெரியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன தாத்தா கூட்டிட்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க. அவருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஹீரோ வந்து பார்த்தா தனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டுனா அது தாத்தா தான். இப்ப அந்த தாத்தாவும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தா கத்தி வச்சுட்டு சும்மா சோகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா இப்ப ஹீரோவை திருப்பி அந்த சம்மர் கேம்புக்கு அனுப்புறாங்க. இந்த கேம்ப்ல வந்து பார்த்தா ஹீரோ கூட டிஜே அப்படின்ற ஒரு பையனும் போறதா சொல்ல அவனோட ரூம்ல தான் நீ தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பார்த்தா கடுப்பாகுது. இது அவன் கூட தங்கணுமா, என்னால வந்து பார்த்தா அப்படி எல்லாம் தங்க முடியாது, எதுக்கு என்ன வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கிறீங்க, அவன் சரியான அராத்து, அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம். டக்குனு வந்து பார்த்தா ஹீரோட அப்பா கேட்கிறாரு, ஏண்டா அவனை ஒரு நாள் தான் பார்த்தேன் அதுக்குள்ள அவனை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேடா அப்படின்னும் போது அப்பா ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி போதுப்பா, ஒரு நாள்ன்றது ரொம்ப அதிகம், அவன் கூட எல்லாம் இருக்க முடியாதுப்பா, அவன் சரியான கோபக்காரன், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டே இருப்பான், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு அப்பாக்காரன் என்ன சொல்றானா, வேற வழி கிடையாதுக்கான நீ அவன் கூட தான் இருந்தாகணும், உனக்கும் சொல்லிட்டு அந்த கேம்ப்ல வந்து பார்த்தா கேபின் புக் பண்ணியாச்சு, நீ அவன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு ஏற்கனவே போறதுக்கு விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த டிஜே அப்படின்ற சரியான முரண அவன் கூட போயிட்டு தங்கணுமா அப்படின்ற தலையெழுத்திலே வந்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்புறானா. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இப்படி ஒரு அமைதியான ஒரு பொண்ணை வந்து பார்த்தா நீங்க வள்ளுவர் காலகட்டத்துல மட்டும் தான் பாத்துருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அமைதியான பொண்ணு செகண்ட் ஹாப் வரைக்கும். அதுக்கடுத்து இவங்களோட ஆட்டத்தை என்னன்னு சொல்றேன். இந்த பொண்ணு என்ன பண்றா, அங்க இருக்கிற பேனர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஒட்டி ரெடி பண்றா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தா டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து பார்த்தா கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு பையனுக்கு சிகரெட் அடிக்கணும்னு தோணும் போல இருக்கு. அதனால சிகரெட் அடிக்கலாம் சொல்லிட்டு வெளியே வரும்போது டக்குனு இந்த இடத்தோட டீம் லீடர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றா, டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் சிகரெட் பிடிக்காத சிகரெட் பிடிக்காதான்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்கடா, அவங்கள அதை பார்த்துட்டாங்கன்னா கத்துப்பாங்க, உன்னால ஒரு குழந்தை கெட்டுக்கணுமா, ஒழுங்கா எடுத்த போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போறாரா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போட அம்மாக்கு என்ன பண்றாங்கன்னா தான் பையனை கூப்பிட்டு விட்டுறதுக்காக போறாங்க. வாசலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு
இருக்கா தெரியுமா கிரண், இந்த பையனோட பேர் என்ன, அவனுக்கு வயசு என்ன, அப்புறம் இவனுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம், என்ன கொடுக்க கூடாது, இவனுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா, இல்ல நோய் வரதுக்கான அறிகுறி இருக்கா, அது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்கா, எந்த சாப்பாடு கொடுத்தும் அலர்ஜி வராது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு ஹீரோ வந்து பாத்திரம் பாஸ் சொல்லி கூப்பிட்டு போகும்போது அம்மாக்காரி என்ன பண்றாங்க, இருங்க நான் வாசல் வரைக்கும் வந்து விடுறேன் போது, இல்ல மேடம் நீங்க இந்த ஒரு டென்ட்லயே முடிச்சிடணும், இதுக்கு மேல உங்க பையனை நாங்க தான் கூட்டிட்டு போவோம், கூட்டிட்டு போயிட்டு நாங்க சொல்லும் போது உங்க பையனை வந்து நீங்க கூப்பிட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றானா அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாள. அம்மாக்காரி என்ன பண்றானா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு வந்து தான் பையன் கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாருப்பா பார்த்து பத்திரமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம உனக்கு தூக்கம் வரலன்னா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்களா. இப்ப அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு குண்டு பையனை கலாய்க்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு சம்மர் கேம்புக்காக வந்திருக்க, எங்களோட நீங்க இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்கறது தனியா இருக்கிறது அதுக்காகலாம் வரக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாயிண்ட் கிட்ட இருந்து வந்து பாத்திரம் அதை புடுங்கி வைக்கிறான். இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்திரம் வேலையில நடக்குது, எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்திரம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது வந்து பாத்திரம் ஒரு குளம், அந்த குளத்துல வந்து பாத்திரம் நீச்சல் அடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. உடனே அங்க வந்து என்ன சொல்றேன்னா, என்னால வந்து பாத்திரம் நீச்சல் அடிக்க முடியாது, எனக்கு வந்து பாத்திரம் நீச்சல் தெரியாது, அது மட்டும் இல்லாம தண்ணினாலே எனக்கு பயம், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு கூட இருக்கிற அந்த டிஜே என்ன பண்றான்னு இங்க பாரு, என் கேம்ப்ல இருக்கிற என்னோட ரூம்மேட்டுக்கு வந்து பாத்திரம் தண்ணினா பயமா, என் கூட ஒரு நல்லவனை போட்டுருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பயணக்குள்ள போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு நல்லவா இருப்பான். அவன் என்ன பண்றானா, தம்பி இங்க பாருப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நமக்கு வந்து பாத்திரம் நீச்சல் தெரியலன்னா நம்ம கத்துக்கலாம், கத்துக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீச்சல் கத்துக்கிட்டு நீ நல்லா வந்து பாத்திரம் விளையாடு, உனக்கு யாரு கேட்க போறா, அது மட்டும் இல்லாம உன்னால முடியும், நான் சொல்றேன்ல உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை மோட்டிவேட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றானா, சரி நீச்சல குதிச்சுதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரானா. அப்படி வரும்போது டக்குனு அந்த டிஜே என்ன பண்றானா காலை தடுக்கி விடுறான், அந்த பையன் பொத்துன்னு கீழே விழுறான். இதனால வந்து பாத்திரம் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோக்கு வந்து பாத்திரம் ஒரு இது இருக்கு, பயம் இருக்கு. இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இன்னுமே வந்து பாத்திரம் பயப்படுறான், ரொம்பவே சோகத்துல இருக்கதை பார்த்துட்டு டக்குனு வந்து பாத்திரம் அந்த இடத்துக்கு இவரு வராரு. யாரு அந்த டீம் லீடர் வந்துட்டு எவன் இந்த மாதிரி பண்ணது, எவன் இந்த மாதிரி பண்ணதுன்னு போது அந்த டிஜே தான் இருக்கான். அவனை பிடிக்கிறாரு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உனக்கு அறிவுல வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கேபினுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனை திட்டுறாரு. இவனுக்கு என்னடா பிரச்சனை, அந்த பையனுக்கு எதுக்குடா தள்ளி விட்ட, அவன் மட்டும் ஏதோ ஒரு தைரியத்துல தானே போனான், அந்த தைரியத்துக்கு எடுக்கிற உனக்கு அறிவுல அப்படின்ற மாதிரி சொன்னா இவன் பதில் சொல்ல மாட்டான், சிரிக்கிறான். என்ன சிரிச்சிட்டு இருக்க தம்பி, இந்த கேம்ப் முடியற வரைக்கும் இங்க இருக்கிற கக்கூசு நீ தான் கழுவணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும், அது நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சிரிக்கிறான். ஏய் என்னடா இந்த மாதிரி சிரிக்கிற அப்படின்னு போது, நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் இப்படிதான் இருப்பேன், என்ன உங்களால மாத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு கிளம்புறானா, போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேர வந்து பாத்திரம் ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு போவான். அந்த பார்க்க அவருக்கு வந்து பாத்திரம் வெறுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்திரம் அந்த பையனோட கேஸ் கட்டை எடுத்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்திரம் அந்த பையன் சில அர்ராத்தா அப்படின்ட்டு அவனுக்கு ஏற்கனவே வந்து பாத்திரம் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வந்து பாத்திரம் காட்டுக்குள்ள ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோக்கு வந்து பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாத்திரம் ஃப்ரெண்டா கிடைச்சிருப்பா, முன்னாடியே கிடைச்சிருப்பா, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப காட்டுக்குள்ள வந்து பாத்திரம் யாரோ தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஹீரோ வந்து பாத்திரம் பயந்துட்டு தன் கையில வச்சிருக்க காப்பியை வந்து பாத்திரம் கீழே கொட்டிடுறாரு. இதை பார்த்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த கிரியேச்சரான காணும். அப்ப அந்த குண்டா இருக்கான அந்த பையன் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட நல்லா ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறான். ஹீரோ கூட வந்து பாத்திரம் இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்திரம் டீமா மாறுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்திரம் அந்த பில்லர் அப்படின்ற பொண்ணை சேர்த்து மொத்தம் ஒரு 5 பேர் வந்து பாத்திரம் ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற பசங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கதை சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் இருந்துச்சு, என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு டாக்டர் இருந்தாரா. அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா இந்த வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிக்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட பொண்ணு தைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஏன் தைக்கிறாரு அப்படின்ட்டு அவருக்கு தெரியல, எதுக்கு பண்றாரு அப்படின்ட்டு அவருக்கு நமக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு பையன் கேட்கறான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணாரு, அவங்க வீட்டுக்காரமா கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது கேட்டாங்க. கேட்டதுக்கு அடுத்தது அவங்களையும் வந்து பார்த்தா இந்த மாதிரி தச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அவர் இந்த இடத்தை விட்டு காணாம போயிட்டதா ஒரு சில பேர் சொல்றாங்க, இல்ல அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவர் வந்து பார்த்தா இன்னும் இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதாகவும் நைட்டு தூங்காத பசங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு புடிச்சிட்டு போயிருந்தாவும் சொல்றாங்க. அதனால பசங்களா நீங்க எல்லாம் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு வந்து பார்த்தா சரியான பயம் வந்துட்டு அவன் ஏற்கனவே வந்து பார்த்தா பயந்த கொலையாச்சா, இப்ப இந்த இடத்தை விட்டு போடும் அப்படின்றதுக்காக பயந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பண்றானா அவளோட இடம் வரைக்கும் அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு சரி பார்த்து தூங்க அப்படின்ட்டு திருப்பி தன்னோட இடத்துக்கு போறான். இப்படி போகும்போது ஹீரோக்கு வந்து பார்த்தா ரெஸ்ட் ரூம் வருது, அதனால பாத்ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறானா. அப்படி போகும்போது அவனுக்கு வந்து பார்த்தா திருப்பி ஏகப்பட்ட கற்பனைகள் வருது, தண்ணி வருது, அவங்க தாத்தா தெரியுறாரு, உனக்கு ஒண்ணுமே புரியல, பயப்பட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம திடீர்னு வெளில வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அந்த இடத்துல நிக்கிற மாதிரியும் டார்ச் லைட் வச்சு அடிச்சு நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்து பார்த்தா அந்த பார்த்துட்டு இந்த பாயம் பயப்படுறான், கத்துறான். இவன் கத்துற அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு யாரடா பார்த்தா சொல்றா அப்படின்னும் போது நீங்க சொன்ன அந்த டாக்டரை வந்து பார்த்தா நான் பார்த்தேன், அவர் வந்து பார்த்தா இன்னும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு ஹீரோன் வந்து பார்த்தா அந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, டேய் தம்பி அதெல்லாம் வந்து பார்த்தா கற்பனை தான், நாங்க வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சும்மா கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணணும்ல அந்த ஒரு காரணத்துக்காக சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பார்த்தா பொண்ணு புரியல, இவனுக்கு திருப்பி அங்க போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்றனால அந்த இடத்துல வந்து
வந்து பார்த்தா ஒரு நல்ல பையன் இருக்கான். அவன் என்ன பண்றானா, சரி நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய என்ன பண்றானா அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது அந்த பையன் கிட்ட எதுக்கு அந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கிற, பயப்படாதடா, பயம் வந்து பார்த்தா ஒருத்தரை கொலை பண்ணிடும், தைரியமா போனாலும் இந்த உலகத்தை கூட வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தா இந்த படத்துல கொஞ்சம் நல்ல மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்படியே இந்த பையனை வந்து பார்த்தா படுக்க வைக்கிறானா. அப்படியே மறுநாள் வந்து பார்த்தா விடிஞ்சிட்டு எல்லாரும் வந்து பார்த்தா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பில்லர் அப்படின்ற பொண்ணு கிட்ட வந்து இவன் ஒரு புக் படிச்சிட்டு இருப்பா. அதை வந்து பார்த்தா ஹீரோவும் பார்த்து படிச்சிட்டு இருக்கானா. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானே இவனுக்கு சாக்லேட் கொடுக்குறா. அப்படி அங்க இருக்கிற எல்லாரும் கேட்கறாங்க, என்னடா பொண்ணோட ஆளா கேர்ள் ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா தன்னோட கேபினுக்கு போறான். அந்த கேபின்ல வந்து பார்த்தா ஹீரோட கசின் அதான் அந்த டிஜே இருக்கால, அவன் என்ன பண்றானா டக்குனு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அடிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏடா அவங்க கிட்ட நார்மலா தானே பேச வந்த, எதுக்குடா அந்த மாதிரி அடிக்கிற, பைத்தியங்கிட்டே புடிச்சிச்சாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா வெளியே போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் சொல்றான். இந்த மாதிரி அந்த டிஜே அப்படின்ற பையன் கிட்ட போய் பேச போன அவன் என்ன கோபத்துல இருந்தா தெரியல, என்ன அடிச்சுட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா டிஜே அப்படின்ற வந்துட்டான். வந்துட்டு என்ன சொல்றானா உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போறான். டேய் என்ன மன்னிச்சிடறா, எனக்கு வந்து பார்த்தா திடீர்னு ஒருத்தன கசின் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என் ரூம்ல தான் நீ தங்க போற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தா அது புரிஞ்சிக்க முடியல, எனக்கு அது பிடிக்கல, அந்த ஒரு காரணத்துல தான் உன்னை தூக்கி போட்டு அடிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் அதனால என்னப்பா பரவாயில்ல, இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா திக் பிரின்ஸா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா திக் பிரின்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு ஹீரோ பிடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுறான். ஒரு பையன் பண்றத பார்த்துட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ணு சொல்லி கேட்கும்போது டக்குனு அந்த பையனோட புக்லிமா அடிச்சு உடைச்சிட்டான். இவனுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப லீடர் வந்துட்டு இந்த பையனை பிடிச்சு அடிக்கிறாரு. யாரா இந்த டிஜே அப்படின்ற பையனை வந்து பார்த்தா அடிக்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப ஹீரோ வந்து பார்த்தா தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறால. அப்படி மிதந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தா யாரோ அவங்களை காப்பாத்துற மாதிரி இருக்கு. இறந்து போறவங்க தாத்தா இந்த பையனை பிடிச்சிட்டு வந்து கரையில தூக்கி போடுற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தா இந்த ஜிம்பாடி இருக்காருல, அவர் தான் வந்து பார்த்தா இந்த பையனை தண்ணியில இருந்து காப்பாத்தி அவன் வயிற்று அமைக்கி தண்ணி எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நைட் ஆயிட்டு எல்லாம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த பையனுக்கு வந்து பார்த்தா சாப்பாடு ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இப்ப இவன் வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறால, அதனால தனிமையில இருக்கிறான் போல இருக்கு. அதனால அந்த பையனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. மத்த பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா வெளியே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கற்பனை வருது. கற்பனையா நிஜமா ஒண்ணுமே தெரியல. ஏன்னா படம் முழுக்க வந்து பார்த்தா அவங்க இறந்து போன தாத்தா வருவாரு. என்ன தாத்தா இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தாத்தா சிரிக்கிறாரு. என்ன தாத்தா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பையனை பயமுறுத்துறாரு. இவனுக்கு ஒண்ணும் பண்ற மாதிரி இல்ல, பயமா இருக்குது. அப்ப வந்து பார்த்தா இந்த பையனை சுத்தி தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குனு பார்த்தா இதுமே அவன் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கனவு தான். இந்த பையனுக்கு கண்ணீர் படத்துல வர மாதிரி அப்பப்ப கனவு வரும் போல இருக்கு. இப்ப சாப்பிட்டு இந்த ஹீரோ தானே டக்குனு கண்ணை முச்சு பார்க்கும்போது இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான்ல, அவன் வந்து பார்த்தா இப்ப அந்த கேபின்ல பார்க்கும்போது அவனோட கசினை காணும். எங்க போனா அப்படின்ட்டு தெரியல. அப்படி இருக்கும்போது இன்னொரு கேபின்ல வந்து பார்த்தா லைட் விட்டு எரியற மாதிரி பாக்குறான். ஒரே இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அங்க என்னமோ தப்பா நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவங்க தாத்தா கொடுத்த அந்த கத்தி எடுத்துட்டு தைரியமா என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு வெளியே பொறுமையா போயிட்டு இருக்கான். அப்படி போய் போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா வெளிச்சத்தை ஓபன் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பயம் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கசினை படுக்க போட்டு அறுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன பண்றானா போன யாரா இங்க பர சொன்னா அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து பார்த்தா பொறுமையா புரியல. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கலான்னு பார்க்கும்போது டக்குனு வந்து பார்த்தா அந்த பையனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பாக்குறாரு. ஹீரோ என்ன பண்றானா தப்பிக்க பாக்குறான். அப்படி போகும்போது டக்குனு தான் கையில இருக்கிற ஒரு கத்தி, அந்த கத்தி எடுத்து வந்து பார்த்தா அந்த டாக்டரோட காலிலே கொத்த அந்த டாக்டர் வந்து பார்த்தா வலியில துடிச்சிட்டு இருக்காரு. இதை பயன்படுத்தி ஹீரோ என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு வேகமா வெளியே வந்துட்டான். கத்தியால குத்திட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது. இறந்தவங்களா திடீர்னு கண்ணு முழிக்கிற மாதிரி தெரிய ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒன்னும் புரியல. ஐயோ இங்க ஏதோ பேய் பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா என்ன பண்றானா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்படி ஓடும்போது இந்த எலக்ட்ரிக் கண்ணை எடுத்துட்டு அந்த டாக்டர் என்ன பண்றாரு பின்னாடி அந்த பையனை வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த பையனை மயக்கடை வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றாரு நேரா இன்னொரு கேபினுக்கு போறான். அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் அவன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரா வந்துட்டா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு மத்த ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தா கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றானா அந்த டாக்டர் வந்துட்டான், அவனை நான் பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா டேய் உனக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போயிச்சாடா, அப்பலாம் யாருமே கிடையாதுடா, இது உன்னோட கற்பனை தாண்டா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன், நேத்து தான் அந்த அம்மா சொல்லிச்சுல அதாவது ஹீரோயின் சொன்னாங்களே அது எல்லாமே பொய், நாங்க சும்மா ஒரு கேரட்டேஸுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கேட்க மாட்டேன் அப்படின்னும் போது டக்குனு வந்து பார்த்தா அந்த பையனை வந்து இந்த டாக்டர் வந்து பிடிக்கிறாரு. பிடிச்ச கடத்த அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியுது ஹீரோ சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சத்தம் போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போடணும்னு சொல்லி பாக்குறாங்களே. அப்படி போகும்போது இவங்க கொடுக்குற குரல் வந்து பார்த்தா அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே கேட்டுட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வரும்போது டக்குனு இந்த பசங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஓடிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ற ஹீரோயின் எல்லாரும் கேண்டீனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து பார்த்தா கேண்டீனுக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு 3 பசங்க ஹீரோ அப்புறம் அவனோட கூட இருக்கிற 3 பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தனியா மாட்டிட்டு இருக்காங்க. இங்க எதுக்கு எப்படி போறது அப்படின்னு தெரியல. ஆனா ஹீரோக்கு என்ன ஒரு பையனா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த பில்லர் அப்படின்ற பொண்ணுக்கு என்ன அவனுக்கு கொண்டுட்டாங்களா, அவனை காப்பாத்தணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி எங்க இருந்து போவோம் பாரு, அதுக்கடுத்து அவளை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா அந்த ஜன்னலை படைச்சு ஒரு பையனை வந்து பார்த்தா அந்த டாக்டர் பிடிக்கிற மாதிரி தெரிய இருக்கிற பையனுங்களும் சும்மா கிடையாது. டக்குனு அந்த பையனோட காலை பிடிச்சு எப்படி உள்ள இழுத்து போட்டுட்டு இவனுங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பொண்ணு என்ன பண்றா இப்ப வெளியே நின்னுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தா
பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கும் அது சில குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப அப்படி பில்லர் என்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டா. இப்ப இவங்க 5 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி போகும்போது ஒரு பெரிய ஏரி இருக்கு. இந்த ஏரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வில்லன். இது தாண்டி போகணும். இதை எப்படி தாண்டி போறது அப்படின்னும் போது ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நம்ம நீச்சல் அடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ஹீரோ என்ன சொல்றான்னா அது செட் ஆகாது, படகு தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். படகு இந்த நேரத்துல எப்படா தேடுறது? அது மட்டும் இல்லாம வெறும் நம்ம கிட்ட துடுப்பு மட்டும் தான் இருக்கு, இதை வச்சு எப்படி போறது? நம்ம நீச்சல் அடிச்சு போயலாம், தப்பிச்சலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனாலும் பெருசா இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானா முடியவே முடியாது, நம்ம வேணும்னா காற்றை சுத்தி கூட போலாம், தண்ணிக்குள்ள போறதுன்றது சுத்தமா படவே படாது அப்படின்றான். உடனே அந்த குண்டா இருக்கிற அந்த பையன் கேட்கறான், அவன் எதுக்கு உனக்கு தண்ணினா பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு நீச்சல் குளம் தான் காரணம் அப்படின்றான். ஹீரோக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீச்சல் குளத்துல விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா முங்க ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி இறக்க ஆரம்பிக்கும் போது டக்குனு அவங்க தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னு இந்த பையனை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்திருக்காரு. அதனால தான் பேரமல்ல வந்து பாத்தீங்கன்னா தாத்தாக்கு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அக்கறை இருக்கு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் உங்க பேரன் கூட இருக்கிறாரு போல இருக்கு. அப்பல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணினா பயம், என்னால வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்க முடியாது, வேணும்னா நம்ம கப்பல்ல போலாம், அப்படி இல்லாட்டி சுத்தி தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது தொலைவில் அந்த டாக்டர் என்ன பண்றாரு, இந்த பசங்க எல்லாம் தேடி வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாடி பார்த்துட்டு தம்பி நீ மட்டும் இருக்கல, மத்தவங்க எங்க அப்படின்னும் போது அவங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னும் போது சரிப்பா உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட டாக்டர் அங்க நிக்கும் போது ஜிம்பாடி சொல்றான் என்ன தாண்டி தான் அந்த பையனை தோணும், முடிஞ்சா தொடர அப்படின்னும் போது எங்க தொடுபாக்கம் அப்படின்ட்டு இவன் சொல்றானா டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனத்துக்கு அந்த டாக்டர் கிட்ட கொடுக்கும் போது டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு மயக்க வச்சு போட்டுறாரு. அப்பதான் புரியுது இந்த ஜிம்பாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்தவங்க தான் போல இருக்கு. அப்ப ஜிம்பாடி என்ன சொல்றானா அந்த பசங்களை காட்டுக்குள்ள போயிருக்கதா சொல்லி தெரிய வருது, நான் போயிட்டு என்ன கேட்டுட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அந்த காட்டுக்குள்ள போறான். இப்படி இருக்கும்போது ஒரு மரப்பாலம், அந்த மரப்பாலத்தை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க போயிட்டு இருக்காங்க. அந்த மரப்பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவள ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கான்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் அடிபட்டுறது, ஒரு கட்டை ஏறிட்டு போல இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கத்துறா, படிச்சு சொன்னேடா நம்ம கப்பல்ல போவானா, நீந்தி போலாம் சொல்லிட்டு கேட்காம காட்டுக்குள்ள நடக்க போயிட்டு என் காலை உடைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல பையன் பாரு அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு பசங்களா நேரா அங்க போங்க, அங்க போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேபின் இருக்கும், அந்த கேபினோட பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு மத்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா குடுகுடுன்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அடுத்தது கேபினோட கதவு சாத்திட்டு போன் பண்ணலாம் சொல்லி பார்த்தா போன் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிடைக்குது. அந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான் அந்த சிஜே அப்படின்ற பையன், அவன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. இது நார்மல் ஆயிட்டானா, அவன் ஏற்கனவே பைத்தியக்கார மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தானே, நார்மல் ஆயிட்டா அப்படின்னா என்ன புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது அப்போ வந்து இன்னொரு கேபினை காட்டுறாங்க. அந்த கேபின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே மீட் பண்றாங்க. குறிப்பா சொல்ல போனா நம்ம படத்தோட கிரண் அந்த இடத்துல தான் இருக்கிறா. அங்க வந்து பாத்துறான் டாக்டர் வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் அதான் நல்லவன் இருக்கான் தெரியுமா, கேக்குறான் டே எதுக்குடா என்ன அடிச்சீங்க, என்னடா பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்துறா அந்த மாஸ்க் கட்டிட்டு அந்த ஆள் சொல்றான் டே சும்மா ஃபன்னுக்காக அடிச்சேன்டா, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரி தப்பிச்சு போனா அந்த 3 பசங்க எங்க அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த 3 பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபின்ல தான் இருக்காங்க, அவங்கள போய் நம்ம பிடிச்சாகணும், அப்படி இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்படி என்ன பண்றா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த பசங்களை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்ல பெல்லு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிம்படி கதவு தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோக்கு வர பயமா இருக்கு. டக்குனு அந்த பில்லர் அப்படின்ற பொண்ணு என்ன பண்றானா கட்டி பிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றானா நான் இருக்கேன் நான் எதுக்குடா பயப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த குண்டு என்ன பண்றானா கதவு திறக்கிறப்ப அந்த இடத்துல போயிட்டு ரெடியா நிக்கிறான், நீ வாடா அவனை பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லர் என்ன பண்றானா கதவு உடைக்க பாக்குறானா, டப்பர் இதான் லாஸ்ட், இதுக்கு மேல நீங்க கதவு திறக்கல என்ன பண்ணணும்னு தெரியாது, நான் உடைச்சிட்டு உள்ள வந்துரும் சொல்லிட்டு வேகமா என்ன பண்றானா பின்னாடி போயிட்டு அதே வேகத்துல ஓடி வந்து கதவு திறக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா அந்த குண்டை என்ன பண்றானா கதவு திறந்துறான். அப்படி திறக்கும் போது பொத்துன அந்த பைப்புல என்ன பண்ணுதுன்னா கீழே விழுந்து கருத்து வந்து பாத்தா அப்படியே அங்க இருக்கிற 2 பசங்களும் ஓடி போக இந்த குண்டை என்ன பண்றானா தக்காளி என்னையா குண்டன்னு சொல்ற இப்ப மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கட்டை எடுத்து நங்குன்ட்டு அந்த ஜிம்பாடியோட மண்டையில அடிச்சு உடைக்கிறான். உடைச்சிட்டு இவனு தப்பிச்சலாம்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி வந்து இந்த பையனுக்கு ஷாக் கொடுக்குறாங்க. அப்படி இவனு வந்து பாத்தா மசமா மாட்டிக்கிட்டான். இப்ப காட்டுக்குள்ள தப்பிச்சு போன அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா பையில ஒரு போலீஸ்காரங்களை பாத்திருப்பா. அந்த போலீஸ்காரங்களை வந்து பாத்தா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தா ஒரு பயம், ஏங்க இந்த பொண்ணு மாட்டிக்கடி விட்டுட்டாலும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயப்படும் போது டக்குனு போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா கேமா உங்க குழந்தைய வந்து பாத்துக்க முடியாத என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி அவங்க கிட்ட கொடுக்க அந்த குழந்தைக்கு ஒரு ஷாக் வைக்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தை கீழே விழுது. என்ன சொல்லி பார்த்தா இங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் வந்து பாத்தா இந்த குற்றவாளிகளுக்கு சாதகமா தான் இருக்காங்க போல இருக்கு, உங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, உடனே பாக்கி டாக்ல எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த ஜிம்பாடி வந்து பாத்தா மூஞ்சில உடஞ்சு போய் உட்காந்துருக்கனால அவனை வந்து பாத்தா அந்த சுருட்ட முடிக்காரி பாக்குறா, இருந்தாலும் நீ அழகா தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனை கூட்டிட்டு போக இப்ப ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து பாத்தா அடுத்தடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 பசங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா யாரு ஹீரோ அப்புறம் அந்த பில்லர் அப்படின்ற
2 பேரும் தான். இருக்கிற எல்லா ஃபைலுமே எடுத்து படிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தா ஒரு பையன் இருக்கான், இவனோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது வந்து பார்த்தா 2009 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா அந்த பையன் வந்து பார்த்தா 2018 ஒரு 8 வருஷத்துலயே செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம இவனோட ஃபைல் எடுத்து பார்க்கும்போது இவனும் வந்து பார்த்தா தண்ணியில முழுகி இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னமோ வந்து பார்த்தா நடக்குது, என்னமோ தப்பு நடக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையன் என்ன பண்றானா ஒரு தைரியத்தோட அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அதே நேரத்துல இப்ப அந்த டாக்டர் என்ன பண்றானா இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளோட உறுப்புகளும் எடுக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏகப்பட்ட குழந்தைகளை கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணும்போது வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மாக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பக்கம் ட்விஸ்ட்ல இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தா அங்க இருக்கிற டாக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லீடர் இவர் தான் முக்கிய குற்றவாளி போல இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே திட்டுறாரு. குறிப்பா சொல்ல போனா பசங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட சாப்பாடு கொடுக்க சொன்னேன், கரெக்டா கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்திருந்தா அந்த பசங்க ஏஞ்சிருக்க மாட்டாங்களே, எப்படி அந்த பசங்க ஏஞ்சாங்க? அப்புறம் அது யாரமா எதுக்கு இந்த மாதிரி நைட் டைம்ல கத்திட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு இந்த சாப்பாடு கொடுக்கிற பொறுப்பு யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரன் தான். ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா நாலாம் வந்து பார்த்தா கரெக்டா தான் கொடுத்தேன், என்ன நான் கொடுத்த அளவு வந்து பார்த்தா கரெக்டான அளவு, சின்ன சத்தம் கேட்டாலும் பசங்க ஏஞ்சிப்பாங்க, ரொம்ப மயக்க மருந்து மாதிரி கொடுத்தா பசங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா இங்க உள்ள சண்டை ஏற்பட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க. நீ அந்த மாதிரி பண்ண, நீங்க இப்படி பண்ண, நீ பண்ணனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா தன்னை குத்தம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையனும் பில்லர் அப்படின்ற பொண்ணு வந்துட்டு நிக்கிறான். ஏய் பசங்களா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு அந்த ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறான், நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா அப்படி கேட்கற அப்படின்னும் போது கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நாங்க செத்து போயிட்டோமா, நாங்க உயிரோட இருக்கோமா செத்து போயிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏய் பசங்களா உங்களுக்கு அது சொன்னா புரியாது, தயவு செஞ்சு எங்க கூட வாங்கல, உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னும் போது டக்குனு தன் கையில கத்தி வச்சிருக்காங்க. கத்தியில சரி அந்த எலக்ட்ரிக் கன் வச்சிருக்காங்க. இருக்கிற எல்லாரையும் பார்த்து மிரட்டுறான், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்பதான் வந்து பார்த்தா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்களே இறந்து போன ஒரு குழந்தைகளாவே இருக்கட்டுமே, உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க சின்ன வயசுல இறந்து போறதை அவங்க அப்பா அம்மாவால ஏத்துக்க முடியாது. அதனால அவங்க வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா குடும்பத்தை இணைக்கணும், அவங்கள ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேலை பண்ணேன். அந்த வேலை வந்து பார்த்தா இப்ப ஒரு பிரச்சனை மாறிட்டு அதை சரி பண்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து பொண்ணுமே புரியல. அப்ப அந்த இடத்துல நல்ல அந்த மண்டையில அடிப்பட்ட அந்த கருப்பு பையன் வந்துட்டு இங்க பாருங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு மத்த பசங்களை பாருங்க, இவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க என்னடா பண்ண போற அப்படின்ட்டு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன், நீங்க போங்க மத்த பசங்களை பாருங்க, அந்த ஆபரேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா அவன் என்ன பண்ண போற என்கிட்டயாச்சும் சொல்லு அப்படின்னும் போது இந்த பசங்களோட மனசை ரீஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற. ரீஸ்டார்ட் எப்படி அப்படின்றா, பொதுவா நம்ம போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ல. இந்த பசங்களுக்கு கடந்த 24 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றானா எல்லாத்தையுமே மாத்த போறான் போல இருக்கு. இதுக்கு அடுத்து அந்த 2 பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனிதர்கள் கிடையாது, அப்ப ரோபோட் அப்படின்னு சொல்லி கேட்டா ரோபோட்டும் கிடையாது, அப்ப நாங்க யார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு உயிரினம் அப்படின்றான். நீங்க மனுஷன் தான், பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி கிடையாது, உங்களுக்கு ரத்தம் சதை எல்லாமே இருக்கு, ஆனா உங்களுக்குன்னு சொல்ற அந்த உயிரானது கிடையாது. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டீங்க. அப்படி இறந்து போனதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்க அப்பா அம்மா நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உங்க பிரிவை தாங்க முடியாம எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு திருப்பி உயிர் கொடுத்தோம், அதே ரத்தம் உடல் உடம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்போம். நீ எந்த வயசுல இறந்து போனியோ அதே வயசுல வந்து பாத்தீங்கன்னா போன நாங்க உருவாக்கி இருப்போம். ஆனா என்ன போனோட ஒரிஜினல் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சவப்பெட்டியில தூங்கிட்டு இருக்கும், அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ இங்க உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்கிறான், அட அப்ப நாங்க ரோபோட் தானே அப்படின்னு போது இல்லடா ரோபோட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நீங்க மனிதர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எதுக்கு எங்களை இந்த சம்மர் கேம்புக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்றானா, உங்களுக்கு என்னதான் நாங்க உயிர் கொடுத்திருந்தாலும் உங்களால வளர முடியாது, ஒரு குழந்தை அப்படின்றது வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆச்சு வளரும், அப்படி வளர்ந்தா தானே அது குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வளராம இருக்கிற நிலம் உங்களை எப்படி இந்த ஊர் உலகத்துல ஏத்துப்பாங்க, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வர குழந்தைகளை வந்து சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு வர வச்சு மயக்க ஊசி போட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள் பண்ணிட்டு இருப்போம், அதனால அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் 2 இன்ச் வளர்ந்த மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா குழந்தைக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டோம், உடல் உறுப்பு திருறாங்க ஏதோ ஃப்ராட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சோம், அப்படி கிடையாது போல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அப்ப நாங்கெல்லாம் செத்துட்டோமா அப்படின்னும் போது ஏன்டா திருப்பி அதே கேட்டுட்டு இருக்க, நீ செத்துட்ட பட் இருந்தாலும் உனக்கு உயிரோட கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இங்க 2 பேருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு சாய்ஸ் கேக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு அப்பா அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா தான் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் கூட்டிட்டு வரும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என் பையன் வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறியா இருக்கான், கொஞ்சம் புத்திசாலி ஆக்குங்க, என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கா, அவளை அமைதியாக்குங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்களா. அதனால இப்ப ஹீரோ கிட்டயும் அந்த பொண்ணு கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, கடவுளே உங்க கிட்ட வந்து கேட்க முடியாத ஒரு வரம், கடவுள் மாதிரி உங்க கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு பல நினைவுகளுக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு புதுசா நீங்க இருக்கிற மாதிரி இருக்கணுமா, அப்படி இல்லாட்டி உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்திரம் கோபப்படுத்துறது எல்லாரும் கூட பழக்கிறது தைரியமா இருக்கிறது அந்த மாதிரி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா சொல்லுங்க பண்ணி தரேன், இல்லாட்டி இதே நினைப்போட நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த சில மாற்றங்கள் மட்டும் பண்ணி கொடுங்க, நாங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னா கூட நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பதில் சொன்னா தெரியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விடியுது. மறுநாள்
நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. இப்படி இருக்கும்போது அந்த ஆக்ரோஷமா இருக்காங்க அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றேன்னா இது வரைக்குமே தண்ணியில குதிக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தாலும் இப்ப அந்த தண்ணியில குதிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா அந்த கேம்ப்ல இருக்க அந்த லீடரை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு ஓனர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். திட்டுறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க எவ்வளவோ பசங்களை பாத்துருக்கேங்க, நேத்து ஏதோ ஒரு சின்ன சம்பவம் தப்பா நடந்து போயிடுச்சு, ஒரு பையனுக்கு சரியா தூக்கம் வராம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், பட் அதை நாங்க சரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கீச்சிங்கடா ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரண கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருக்கா. இந்த இவன் தான் தெரியுமா டிஜே. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கா. ஒரு கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் செத்து போயிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, எல்லா பசங்களையும் நான் நார்மல் பண்ணிட்டோம். எங்க டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஜே அப்படின்ற பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருந்தான், அவனை வந்து பாத்தீங்கன்னா நாங்க நார்மல் படுத்திடுமே அப்படின்னும் போது இல்ல யாரோ ஒரு கல்பரேட் இருக்காங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது ஒரு பெண் குழந்தை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன மிதக்குது. யாரும் சொல்லி பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின் தான். அவங்க யாரோ கொலை பண்ணி போட்டுட்டாங்க போல இருக்கு. யார போட்டா அப்படின்னு தெரியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த போன்ல பேசிட்டு இருக்காரு அந்த லீடர் அவர் காட்டிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துட்டு நீங்க பாத்துக்கங்க, ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரத்த கலரில வந்து இருக்குது, கையில கத்தியோட இருக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப ஒரு போட்டு தள்ளத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கு போல இருக்கு. இன்னும் எத்தனை குழந்தைகளை இந்த மாதிரி உருவாக்குனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுத்தமா தெரியல. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, இவங்க போட்டு தள்ளுற மாதிரி காட்டுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்துல சந்திக்கிறேன். அது வரைக்குமே டாடா பை பை.